ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிறது. இந்தியாவில் எந்த வகையிலும் தீண்டாமை இருக்கக்கூடாது என்பது பற்றி கூறுகிறது. ஏன்னா இந்தியாவில் தீண்டாமை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றதான் ஆர்டிகல் 17. தீண்டாமைனா என்ன, எது தீண்டாமை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் எங்கேயும் வரையறை செய்யல. ஏன் அப்படின்னா இந்தியாவில் எந்த வகையிலும் தீண்டாமை இருக்கக்கூடாது. அது ஒருவரை தொடுவதாக இருக்கட்டும், அல்லது வார்த்தையால் பேசுவதாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபார்மேட்லயும் என்ன பண்ணக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அப்போ தீண்டாமைக்கு ஒரு வரையறை இல்லை. தீண்டாமை வரையறை இருந்தா அதை தவிர்த்து வேற தீண்டாமை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த வகையிலும் தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதான் இந்த ஆர்டிகல் 17. சரி, இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, தீண்டாமை கடைபிடிப்பாங்க இல்லையா? அப்படி கடைபிடிச்சா அவங்களை தண்டிப்பதற்காக தான் சட்டம் வந்திருக்கு. 1955 இயற்றப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு சட்டம். அதை இன்னும் வலுப்படுத்துவதற்காக 1976ஆம் ஆண்டு குடிமக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. இது இல்லாம இதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை இன்னும் மேல வலுப்படுத்த குறிப்பா SC ST பிரிவினருக்காக ஒரு சட்டம் வந்திருக்கும். அந்த சட்டத்தோட பெயர் என்ன, அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.